கோமதி அம்மனை பார்த்த பிறகு அவளை விட்டு விட்டு இந்த மேடைக்கு வருவதற்கே எனக்கு மனதில்லை. அவ்வளவு ஒரு அழகு என்று சொன்னால் அதற்கு அவளுடைய அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தை என்பதே இல்லை. சங்கரநாராயணன் ஒரு அழகு, ஒரு நிறைவு, சங்கரலிங்கனார் ஒரு அழகு, ஒரு நிறைவு. ஆனால் அந்த கோமதியினுடைய அழகை பார்த்த பிறகு இந்த ஆலயத்திலே நாம் உழவார பணி செய்து கொண்டு இங்கே இருந்து விட மாட்டோமா என்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் இங்கே இருக்கிறது. மிக அழகான, அற்புதமான, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இன்னைக்கு அந்த தரிசனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த ஊரை சார்ந்தவர்கள் நினைத்தால் தினமுமே வந்து என்ன செய்யலாம், தரிசனம் செய்யலாம். இந்த பிரகாரங்களை எல்லாம் வலம் வருகின்ற பொழுது அப்படியே அமைதியா ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஏற்பட்டது. இந்த மனம் ஒடுங்கக்கூடிய இடம், மனம் லயிக்கக்கூடிய இடம் இந்த ஆலயம். அதனால்தான் ஆலயத்திற்கு நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், வருகை தருகிறோம். எங்கிருந்து இறைவனை அழைத்தாலும் இறைவன் நிச்சயமாக வருவான். மனதால் அவனை வேண்டினால் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்திற்குள்ளே வருகின்ற பொழுது நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லையா? ஒரு மன அமைதி, ஒரு சாந்தம் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனாலதான் அந்த காலத்துல ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள். கோயில் இல்லாத ஊர்ல போய் குடியிருக்காதீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகின்ற பொழுது சுவாமியை பார்த்து எதையுமே கேட்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுவதே இல்லை. அதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு. நாம் முழுமையாக நம்முடைய வழிபாட்டிலே லயித்து இருக்கிறோம் என்பதை எப்படி நாம் கண்டுகொள்வது என்று கேட்டால், என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு உள்ள போறோமோ அத்தனையும் மறந்துடும். ஒரு வருஷம் படிக்கிறோம், முழு ஆண்டு தேர்வு வருகின்ற பொழுது விழுந்து விழுந்து படிப்போம். அந்த பரீட்சை எழுதக்கூடிய அந்த ஹாலுக்குள்ள போய் அந்த கொஸ்டின் பேப்பரையும் கையில வாங்கி பேனாவை திறந்து படிச்சு பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் வராது. உள்ள நுழையும் போதே சொல்லுவோம், படிச்சதெல்லாம் எனக்கு மறந்து போயிட்டு. அப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்வார்கள், அப்பதான் நீ நல்லா பரீட்சை எழுதுவ, போயிட்டு வா, மறந்துட்டுல அப்பதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் உட்கார்ந்த உடனே அது மடை திறந்த வெள்ளம் போல எழுதுகோளின் வாயிலாக வந்து விழும். கார்ல வரும்போதே இன்னைக்கு ஆலய தரிசனம் செய்த பிறகுதான் நான் கோயிலுக்கு முழுவதுமாக ஒவ்வொரு பிரகாரங்களையும் பார்த்த பிறகுதான் மேடைக்கே வரப்போகிறேன் என்று நினைத்து கொண்டு நான் இங்கே வந்தேன். அது நிறைவேறியது.